சந்தோஷம். அருமை சிஎஸ்னா மிக்க சந்தோஷம். ஹலோ பாசங்கள் வாங்க தங்க பெரியப்பா வணக்கம். குடும்ப தலைவி வணக்கம். கணக்க பிள்ளைகள் வணக்கம். தங்க பெரியப்பா வாருங்கள் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நன்றி கேஆர்சி ப்ரோ அப்படின்னு மித்ரன் சகோ சொல்லியிருக்காங்க. மிக்க சந்தோஷம் மித்ரன்மா. சாப்பிட்டேனக்கா எல்லா வீடியோக்கும் சூப்பர்க்கா என் செல்லக்கா ரொம்ப சந்தோஷமா தங்கம். சக்தி கணேசன் அவர்களே நான் குட் கமெண்ட்ஸ் போடுறேங்க அப்படியா? மிக்க நன்றி வளர்த்துறேன் வாழ்க்கை. புதுசாக வந்தீங்கன்னா என் செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க சரியா? ஹாய் சாப்பிட்டீங்களா கண்ணாடி வாங்க ஆனந்தண்ணா வணக்கம். ஹாய் ஆனந்தண்ணா பாருங்க வணக்கம். சூப்பர் மேடம் சார் மிக்க சந்தோஷம் ஆனந்தண்ணா. சூப்பர் அக்கா நன்றி ரொம்ப சந்தோஷம் மித்ரன்மா. என்ன வெளியே போக சொல்கிறீங்க? நீங்கள் போடுற கமெண்ட் வந்து அப்படி இருக்குல்லம்மா அப்படி பண்ணக்கூடாதுல்ல. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு நிறைய பேர் லைவ்ல வராங்க. அந்த மாதிரி போடுறப்போ ஒரு மாதிரி இருக்கும்ல, அதுக்காக தான். சரியா சக்தி கணேசன்மா? நான் உங்களுக்கு வெளியில் போகல அது மாதிரி பேட் கமெண்ட் போட்டால், மற்றபடி ஒன்றும் இல்லை. இசை மலையில் நனைந்து விட்டீர்கள் தலையை தோட்டுங்க பாலாண்ணா. ஓகே சிவகுமார் சென்னை ஹாய்மா வாருங்கள். சிவகுமார் சென்னை வணக்கம் வணக்கம். ஆனந்தகுமார் கேசமா சொல்லியிருக்காங்க. ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் வாருங்கள். இன்னசென்ட் பாய் ஹாய்டி தங்கம். சாப்பிட்டேன்னு செல்லும். நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? யாரெல்லாம் என்னென்னலாம் சாப்பிட்டீங்க வாங்க பேசலாம். எங்க கமெண்ட் ஒன்றும் வரமாட்டேங்கிறது. ஹாய் வணக்கம் வாருங்கள் வணக்கம். தூத்துக்குடி கொத்தனார் ஹாய். நான் இனிமேல் தான் சாப்பிடணும்க்கா. டியூட்டிலேருந்து வந்தாச்சா தங்க பிள்ளை? ஜெகாமா டியூட்டிக்கு போயிட்டு வந்தாச்சா? சூப்பர் மித்ரன் தங்கம் செம்மடி செல்லம். யார் இது அழகான ஹாட்டு? நான் ஏன் பிளாக் பண்ண விட்டேன்னு, நமக்கு வியூவர்ஸ் கம்மியாக இருக்குது. அது பிளாக் பண்ணால் இன்னும் சுத்தமாக கம்மியாக இருந்தால் சரி தொடர்ந்து போடான்னு விட்டேன். ஆனால் ரொம்ப ஓவராக பேசுகிறான். வாங்க வணக்கம் சரவணா. உருவி சத்தம் அண்ணா வணக்கம். சரவணன் சகோ உருவி சத்தம் சகோ வணக்கம். சூப்பர் சூப்பர் அண்ணா. அண்ணா உங்களோட வீடியோஸ்லாம் அன்றைக்கி கொஞ்ச நாள் ஒரு பார்த்தேன். அவங்க பட்டு சாரிலாம் சூப்பராக கட்டியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ணா. எல்லா லேடிஸுமே அவ்வளோ சூப்பராக பட்டு சாரி கட்டியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பூவெல்லாம் சைடில் வச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரவணா. இதே வணக்கம் தங்கச்சி நலமா சாப்பிட்டீங்களா? வாங்க முருகண்ணா. சாப்பிட்டேண்ணா. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா முருகண்ணா? என்ன சாப்பிட்டீங்க? கேஆர்சி ஹாய் சொல்லியிருக்காங்க சரவணா. ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க? வாங்க வணக்கம் அருள்குமார். ஹாய் டி தங்க நல்லா இருக்கே சாமி. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? லைக் பண்ணிட்டேன் மிக்க சந்தோஷம் முருகன்மா. லைக் போட்டாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு. நன்றி வணக்கம். அச்சோ தூத்துக்குடி என்ன உங்கள் பேர் சொல்லுங்க. தூத்துக்குடி என்ன? அருள்மா நான் நல்லா இருக்கேன் அருள் தங்கம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? புதுசாக யாராவது வந்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க உறவுகளே. முருகன் சகோ வணக்கம். கேட்க ஆமாம் பாலா நண்பரே. எனக்கு கொஞ்சம் வருத்தம். இந்த வருடம் மிஸ் யூ. நம்ம நண்பர்கள் பார்க்க மிஸ் பண்ணியாச்சு அப்படின்னு அந்த சொல்லியிருக்காங்க. சரிண்ணா. திருமணத்துக்கு முன் நிச்சயதார்த்த மணமகளுக்கு மோதிரம் அணிவார் மணமகன். அதில் ஒரு கலாச்சாரம் இருக்கு. அது என்னன்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஏன் அப்படின்னா நம்மளோட வலது கையில் வந்து இது இடது கையில் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தானே? இடது கையில வலது கையிலையா? அதில் வந்துட்டு நம்ம வந்து இதில் போடுறப்போ இந்த இந்த விரல் வந்து நம்மளோட ஹார்ட்டில் வந்து டச் ஆகும். இந்த நரம்பு வந்துட்டு நம்மளோட ஹார்ட்டில் வந்து டச் ஆகும். அதனால தான் வந்துட்டு மோதிரம் போட்டு நான் வந்து உன்னோட மனசில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் மோதிரத்தை போட்டு அந்த நரம்பு வழியே நம்மளோட ஹார்ட்டில் வந்து இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல.